அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனை முன்வைத்து எனது இந்த தலைமை உரையை துவக்குகின்றேன். நம்மை எல்லாம் இந்த சிறப்பு கருத்தரங்கிற்கு இணைய வைத்த, மறைந்த, ஆனால் நம் இதயத்தில் வீட்டிருக்கும் மாமேதை, தேசியவாதி, ஏகலைவன், சிலம்பு செல்வர், பத்மஸ்ரீ டாக்டர் மா.பொ.சி. அவர்களுக்கு நாம் நமது முதல் வணக்கத்தை முன்வைப்போம். இன்றைய கருத்தரங்கில் 71வது ஆண்டில் செங்கோல் ஆற்றி வரும் நமது இந்திய அரசு அமைப்பு சாசனம், நாமெல்லாம் இந்திய அரசியல் சாசனம் என்று சொல்லுகிறோம். எதிரொலிக்குது, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த. இந்திய அரசமைப்பு சாசனம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இந்த 71வது ஆண்டில் செங்கோல் ஆற்றி வரும் நமது இந்திய அரசமைப்பு சாசனத்தை முன்வைத்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற பெருந்தகைகள் மதிப்பிற்குரிய டாக்டர் H.V. ஹண்டே அவர்கள், மதிப்பிற்குரிய மேலாள் முதன்மை தேர்தல் ஆணையர் திரு T.S. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், எனது உற்ற நண்பர் மதிப்பிற்குரிய வானவில் கே. ரவி அவர்கள், வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் முனைவர் பா. செந்தில் மா.பொ.சி. அவர்கள், வாழ்த்துறை வழங்க இருக்கும் நண்பர் முனைவர் வாவேசு அவர்கள், இந்த கருத்தரங்கத்தில் தங்களை இணைய வழியில் இணைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், ஊடக நண்பர்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் எனது மனமார்ந்த 71ஆம் ஆண்டின் சட்ட தின வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். இந்த கருத்தரங்கில் மைய குறிக்கோளான இந்திய அரசமைப்பின் சிறப்பு அம்சங்களை கேட்பதற்கு முன் இந்த கருத்தங்கத்திற்கும் இதனை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சிலம்பு செல்வர் டாக்டர் மா.பொ.சி. அறக்கட்டளைக்கும் என்ன அவசியம் என்று பார்ப்பது எனக்கு அது முக்கியமாக தோன்றுகிறது. இந்த அறக்கட்டளை மா.பொ.சி. அவர்கள் பெயரில் அவரது குடும்பத்தாரால் நிறுவப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் பொன்னுசுவாமி சிவஞானம் மா.பொ.சி. ஐ திங்க் மிஸ்டர் செந்தில், நீங்க நான் சொல்வது சரியா இல்லைன்னா கரெக்ட் பண்ணுங்க. மயிலாப்பூர் பொன்னுசுவாமி சிவஞானம் அவர்கள் நெசவு தொழில் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு ஏகலைவன். ஏன் ஏகலைவன் என்று சொல்லுகின்றேன்? அவர் பள்ளிக்கு சென்று கல்வி கற்றார். மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்களுக்கு துரோணாச்சாரியார் அவர்கள் வில்வித்தை கற்றுக் கொடுத்த பொழுது பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர் அவர்களை விடவும் தண்ணீரில் பார்த்து பறக்கும் பறவையை அம்பெய்தி குறிபார்த்து எய்த அந்த வித்தையை கற்றவரை தான் ஏகலைவன் என்று சொல்வார். அந்த வகையில் மா.பொ.சி. அவர்கள் ஒரு ஏகலைவன். தானாக தன் அறிவை விருத்தி செய்து கொண்டவர். சுதந்திர போராட்ட காலத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டவர். ஆரம்ப காலங்களில் பக்தி இலக்கியங்களில் அதிகம் நாட்டம் கொண்டவர். தேவாரம், திருவாசகம் அதிலே அதிக நாட்டம் கொண்டவர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது
சிறைபிடிக்கப்பட்டு மராட்டிய மாநில அமராவதி சிறையில் அடைபட்டிருந்த காலத்தில் தனது 36வது வயதில் சிலப்பதிகாரத்தை ஈடுபாட்டுடன் படித்ததில் அந்த நூலின் சிறப்பம்சங்களை தீவிரமாக அறிந்து படித்து ஆராய்ந்து உணர்ந்ததில் டாக்டர் மாப்போசி அவர்கள் அதன் மாட்சிமை பற்றி ஆற்றிய உரைகள் பிரசித்தம். சிலப்பதிகாரத்தை தான் படித்தறிந்த பல்வேறு கோணங்களில் அதனை பறைசாற்றிய சிலம்பு செல்வர் அவர்கள் அதில் பொதிந்திருந்த அரசமைப்பை பற்றி சட்டம் கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு இந்த நுணுக்கங்களை விளக்கி உரையாற்றினார். இறையாட்சி காலம், அரசாட்சி காலம், அதன் பிறகு வந்தது சட்டம், ரூல் ஆஃப் லா. இறையாட்சி காலத்தில் எல்லாம் இறைவன் செயல்பாக, அரசாட்சி காலத்தில் முடியாட்சி, ஓர் அரசனாக இருக்கக்கூடிய அவன் வைத்ததுதான் சட்டம், அவனுக்கு மேலே எந்த சட்டமும் கிடையாது என்று இருந்த காலம். அதன் பிறகு வந்தது 1215ஆம் ஆண்டிலே மகாசாசனம். சட்டத்திற்கு எல்லாரும் உட்பட்டவர்கள் என்று அப்பொழுதுதான் அந்த நியதி வரப்பட்டது. திரு மாப்போசி அவர்கள் இந்த 1948ஆம் வருடம் கொழும்பு சட்டக்கல்லூரி மாணவர்களை அவர்களின் அழைப்பின் பேரில் அங்கு பயணித்து 3 மணி நேரம் உரையாற்றி இருக்கின்றார். அந்த உரையின் போதுதான் சிலம்பு செல்வர் அவர்கள் எப்படி ஆதி காலத்தில் மனிதன் எல்லாவற்றிற்கும் இறைவனே பொறுப்பு என்று சொல்லி வந்ததும், அடுத்த காலகட்டத்தில் அரசாட்சி மேலோங்கி தனி மனிதனின் அரசமைப்பு நடந்து வந்ததும், கிங் கேன் டூ நோ ராங் என்று சொல்வார்கள். அப்போ அதன் பிறகு அந்த நிலையும் மாறி மகாசாசனம் வந்தது. அந்த அடிப்படையில் ரூல் ஆஃப் லா என்ற கோட்பாட்டில் மகாசாசனம் ஏற்படுத்தப்பட்டதையும் அவரது உரையில் தெளிவுபடுத்தி பேசினார். அவரது உரையில் எப்படி பண்டைய காலத்திலும் நீதி பரிபாலனத்தில் மன்னராட்சி காலத்திலும் நீதி பெறலாமல் அரசாண்டவர்கள் என்பதற்கு மனுநீதி சோழனை மேற்கோள் காட்டி ஒரு பசுவின் கன்றிற்கு இணைக்கப்பட்ட அநீதியை தன் மகன் என்றும் பாராமல் தேர்காலில் ஓட்டி அந்த தண்டனையை நிறைவேற்றி காட்டியத மன்னன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனை முறைப்படுத்தினார் என்பதை சிலப்பதிகாரத்திலிருந்து மேலும் மேற்கோள் காட்டி பேசினார். அது எப்படி என்று சொன்னால், சொல்ல போனால் அவரது சிலம்பு செல்வர் பட்டத்திற்கு அதுவே தக்க சான்றுமாகவும் அமைந்திருக்கும். சிலப்பதிகார கதையில் அரசின் காற்சிலம்பை கோவலன் திருடிவிட்டான் என்று அரண்மனை பொற்கொள்ளன் சுமத்திய பொய் குற்றச்சாட்டை நம்பியதோடு விசாரணை ஏதும் நடத்தாமல் குற்றம் சாட்டப்பட்ட கோவலன் தனது தரப்பு வாதத்தை எடுத்துரைக்க அடிப்படையான வாய்ப்பை கூட வழங்காமல் அவனை கள்வன் என்று உறுதி செய்து பாண்டிய மன்னன் மரண தண்டனை வழங்கி அதை நிறைவேற்றவும் செய்துவிட்டான். அதற்கு நீதி கேட்டு கோவலன் மனைவி கண்ணகி அந்த மன்னன் அவையில் ஆவேசமாக வெளிப்படுத்திய சீற்றங்கள் ஒரு நீதிமன்ற காட்சியை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றன. வழக்குரை காதையில் வரும் அந்த காட்சியும் ஒரு தனி குடிமகளான கண்ணகி உச்ச நீதிமன்றம் போல் விளங்குகின்ற அரசினிடத்திலே நேரிடையாக தன் முறையீட்டை ஆர்டிகிள் 32 இங்கே நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் மாப்போசி அவர்கள். ஆர்டிகிள் 32 அங்கே பயன்படுத்தி பாண்டிய மன்னனிடத்திலே முறையிடுகின்றால், நீதி பெறுகின்றால், பாண்டிய மன்னனும் மகாசாசனத்தில் சொன்னது போல ரூல் ஆஃப் லா வில் ப்ரிவைல், அதற்கு அரசனும் விதிவிலக்கல்ல என்ற கூற்றின்படி தன்னை விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ளுகின்றான்.
இதை மாப்போசி அவர்கள் தலை சிறந்ததொரு வழக்கறிஞராக தன்னை உள்வாங்கிக் கொண்டு அந்த சிலப்பதிகார காட்சியை விளக்கும் நேர்த்தி மிகவும் அற்புதமாக எடுத்துக்கொண்டு காட்டப்பட்டது. எழுதப்படாத அரசியல் அமைப்பு சட்டம் அன்றே தமிழகத்தில் அமுலில் இருந்தது என்பதை ஆதாரத்துடன் அவர் நிறுவுகின்ற திறன் போற்றத்தக்கது. 1948 அவர் மேற்கொண்ட இந்த இலங்கை பயணத்தின் போது கொழும்பு சட்டக்கல்லூரி மாணவர்களிடையே நிகழ்த்திய உரையில் ஒவ்வொரு வார்த்தையாக இந்த சட்ட நுணுக்கங்களை எடுத்துரைப்பதை படித்து இன்புறலாம். இந்த ஒரு பின்னணியில் அரசமைப்பின் நுணுக்கங்களை ஆராய்ந்து அறிந்து அதை தரணியெங்கும் புகழ் பரப்ப முனைந்தார். பிறர் தர்க்கமாக எழுப்பும் வினாக்களுக்கும் அவர் தகுந்த விளக்கம். சிலப்பதிகாரத்தின் சிறப்பை இம்மாதிரி பல கோணங்களில் குறிப்பாக அரசமைப்பு சாசனங்களோடு ஒப்பாகவும் எளிய முறையில் மக்களுக்கு எடுத்துரைத்து வாங்கே அவருக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை சொல்லின் செல்வர் அந்நாள் பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் ரா பி சேதுப்பிள்ளை அவர்களால் கிடைக்கப்பெற்றார். இப்போது நமக்கெல்லாம் தெரியும் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களுக்கும் இந்திய அரசமைப்பு சாசனத்திற்கும் என்ன தொடர்பு என்பது நம் தெல்ல தெளிவாக தெரியும். இதனால் தான் நான் சொல்கிறேன், இன்றைய கருத்தரங்கம், அதாவது இந்திய அரசமைப்பு சாசனத்தின் 71வது சட்ட தினத்தன்று ஏற்பாடு செய்த சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அறக்கட்டளையும் அதன் அமைப்பாளர்களும் அறக்கட்டளையோடு இணைந்து செயலாற்றும் வானவில் பண்பாட்டு மையமும் வெகுவாக பாராட்டுக்குரியவர்கள். கருத்தரங்கில் இன்று சொல்வேந்தர்கள் மதிப்பிற்குரிய டாக்டர் HV அண்டே அவர்களும் மதிப்பிற்குரிய திரு TS கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த அரசமைப்பு சாசனத்தின் வரலாறு பற்றியும் சாதனைகளை பற்றியும் எடுத்துரைக்க உள்ளார்கள். நமது இந்த சாசனத்தில் அரசியல் என்ற தலைப்பில் எனது உற்ற நண்பர் மூத்த வழக்கறிஞர் வானவில் திரு ரவி அவர்கள் உரையாற்ற உள்ளார். நமக்கெல்லாம் பயன் தரத்தக்க அந்த உரைகளை கேட்க ஆவலாக உள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நமது அரசமைப்பு சாசனம் 1949 வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் முழுவதுமாக வடிவமாக்கப்பட்டு இந்திய குடியரசை பிரகடனப்படுத்தும் விதமாக இந்த சாசனத்தை 1946ஆம் வருடத்திலிருந்து 49ஆம் வருடம் வரை அதை உருவாக்க பாடுபட்ட தேசியவாதிகள் அந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாக செயலாற்றி இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள். 26/11/1949 ஆண்டுக்கு பிறகு 26/11/1979 வருடம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அப்போதைய தலைவர் டாக்டர் LM சிங்வி மூத்த வழக்கறிஞர் அரசமைப்பு சாசன சட்ட தினத்தன்று உரையாற்றினார். இதே தினத்தன்று 1979 வருடம். அந்த உரையின் சில சாராம்சங்களை மட்டும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எனக்கு அதற்கு உண்டான நேரம் அனுமதிக்கும் பட்சத்தில் அதற்கு திரு செந்தில் பாஸ்கர் அவர்களிடம் என்னுடைய அனுமதியை கேட்கின்றேன். அவர்களோட அனுமதியோடு திரு சிங்வி, டாக்டர் சிங்வி, ஏன் என்று சொன்னால் இந்த 26/11 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த சட்ட தினமாக கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த கூற்றை முன்வைத்து அதை ஏற்பாடு செய்தவர் டாக்டர் LM சிங்வி அவர்கள். அந்த கூட்டத்திலே அவர் சொன்னார், we have gathered today at this inaugural ceremony to lay the foundation
of the annual observance of the Law Day on November 26. அப்பொழுதுதான் முதல் முறையாக இதை ஒரு லா டேயாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டது. அதுவும் உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது, அரசாலும் அங்கீகரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து 26/11 ஒரு லா டே என்கின்ற அந்த இந்திய அரசமைப்பு சாசனத்தின் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த அரசமைப்பு சாசனம் உருவான வரலாறு வெகு மெச்சத்தக்க. அதை பாடுபட்ட தேசியவாதிகள் எல்லாம் தன்னலம் கருதாமல் பொதுநலமே வேத வாக்காக கொண்டவர்கள், சுதந்திர போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்களை இந்த தருணத்தில் நினைவு கூறுவது அவசியமாக. திருவாளர்கள் ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலானி எல்லாம் மறந்து விட்டோம். அவர்களை எல்லாம் நாம் நினைவு கூறுவது இந்த தினத்தன்று வெகு வெகு அவசியம். ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலானி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சி. ராஜகோபாலாச்சாரியா, டாக்டர் பி. பட்டாபி சீதாராமையா, திவான் பகதூர் சர் கோபால்சாமி ஐயங்கார், திவான் பகதூர் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, திருமதி அம்மு சுவாமிநாதன், திரு ஏ. காமராஜர், திரு டி. கிருஷ்ணமாச்சாரியா, ரெவரன் ஜெரோம் டிசோசா, டாக்டர் வி. சுப்பிரமணியன், டாக்டர் சர்வபள்ளி சர் ராதாகிருஷ்ணன், சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, திரு ரஃபி அகமது கித்வாய், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், கான் அப்துல் கஃபார் கான், இன்னும் 283 பேர் அந்த அரசமைப்பு உருவாவதற்கு பாடுபட்டவர். 9/12/1946 அன்று கான்ஸ்டிடியூவன்ட் மகாசபை கூடியது. முதல் 9/12/1946 அன்று ஆரம்பித்தது. படிப்படியாக பல விஷயங்களை, பல ஷரத்துக்களை எல்லாம் இந்த உறுப்பினர்களால் முடிவெடுக்கப்பட்டு அவர்கள் கலந்து ஆலோசித்து இந்த அரசமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டது. 13/12/1946 அன்று முதல் இந்த ரெசல்யூஷன் முன்வைக்கப்பட்டது. அதை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்மொழிந்தார்கள். அந்த முதல் ரெசல்யூஷன் தான் இந்த இந்திய திருநாட்டை குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட முன்வைக்கப்பட்டது. அந்த ரெசல்யூஷனை முன்வைத்து பேசிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அது பற்றிய முக்கியத்துவத்தை எடுத்துட்டார்கள். மகாசபையில் இந்திய திருநாட்டின் தலைமகன் மகாத்மா காந்தி அவர்கள் பங்கேற்காததனை சுட்டிக்காட்டி சில வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த முதல் ரெசல்யூஷனுக்கு எக்ஸ் ஜட்ஜ் ஆஃப் ஃபெடரல் கோர்ட் அண்ட் தென் சிட்டிங் மெம்பர் ஆஃப் ஜுடிஷியல் கமிட்டி ஆஃப் பிரிவி கவுன்சில் டாக்டர் எம்.ஆர். ஜெயக்கர் அவர்கள் ஒரு திருத்த மசோதாவை கொண்டு வந்தார். அதன் சாராம்சம் என்னவென்றால், அந்த மகாசபை தள்ளி வைக்கப்பட வேண்டும். எதற்காகவென்றால், முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் அப்போது இருந்த ராஜாக்களும் அந்த சபையில் கலந்து கொள்ளாத நிலையில் அவர்களையும் இணைத்து எந்த ஒரு சாசனமும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான். 17/12/1946 அன்று மகாசபை தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை அந்த திருத்த மசோதாவில் அவரது கருத்துக்களை தெரிவிக்க அழைத்தார். தன்னை திடீரென்று பேச அழைத்ததால் தான் தயார் நிலையில் இல்லை என்ற திரு அம்பேத்கர் அவர்கள் அதன் பிறகு 3 நாட்கள் பேசினார். அன்றைய தினம் கூறிய கூற்று நினைவில் நிற்கத்தக்கது. அதை சொல்வதற்கு நேரம் இல்லாததினால் அதை பின்னால் நாம் பார்த்துக் கொள்ளலாம்.
14/8/1947 நள்ளிரவிற்கு பிறகு மகாசபையின் தலைவரும் உறுப்பினர்களும் எழுந்து நின்று நாடு சுதந்திரம் அடைந்ததை முன்வைத்து ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள். 26/11/1949 அன்று மகாசபையின் தலைவர் அவரது உரையில் இந்த டிராப்ட் அரசமைப்பு சாசனத்தின் பல சருத்துக்களையும் எடுத்து கூறினார். பின்னர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த மசோதா ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது. அந்த மசோதா that the constitution as settled by the assembly be passed என்பதுதான் அந்த மசோதா. அந்த மசோதா எல்லோராலும் ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டது. மகாசபையின் தலைவர் அவர்களால் அது கையெழுத்திடப்பட்டு மற்றும் 283 உறுப்பினர்களும் கையெழுத்திடப்பட்டு அந்த மகாசபை தேதி குறிப்பிடவின்றி சைனடாய் அது ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு 26/1/1950 அன்று பாராளுமன்ற கூட்டத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டு இந்த தேசம் அரசமைப்பு சாசனத்தின் வாரிசாக இந்திய குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த அரசமைப்பு சாசனத்தில் 395 ஷரத்துக்கள் இடம்பெற்றிருந்தது. 2021 ஆண்டு வரை 105 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பார்ட்ஸ் 1 to 22 22 பார்ட்கள் கண்டது. 12 ஷெட்யூல்கள் கொண்டது. 4 அப்பெண்டிகள் கொண்டது. இதில் முக்கியம் வாய்ந்த பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் த சேஃப்கார்ட்ஸ் அதுல தான் அமைக்கப்பட்டு உள்ளது. அதிலும் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், ஆர்டிகிள் 32 இஸ் த ஹார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அவர் சொன்ன அந்த ஒரு கூற்றை லார்ட் பிங்ஹாம் ஆஃப் கார்னெல், லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், அவர் மேற்கோள் காட்டி சொன்னார். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அந்த ஒன்றை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்டிவிட்டு விடைபெறவிருக்கின்றேன். Quote, I am very glad that the majority of those who spoke on this article have realized the importance and significance of this article. If I was asked to name any particular article in this constitution as the most important, that is an article without which the constitution would be a nullity, I could not refer to any other article except this one. It is the very essence of the constitution and the very heart of it, and I am glad that the House has realized its importance. Unquote. நான் எனது உரையை நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி நமது இந்திய அரசமைப்பு சாசனம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவரது கூற்றை சொல்லி நிறைவு செல்ல விடுகின்றேன். அவர் சொன்னார், I shall strive for a constitution which will release India from all thraldom and patronage and give her, if need be, the right to see. I shall work for an India in which the poorest shall feel that it is their country, in whose making they have an effective voice, and India in which there shall be no higher class and low class people, and India in which all communities shall live in perfect harmony. There can be no room in such India for curse of untouchability. Women shall enjoy the same rights as men. All interests not in conflict with the interest of the dumb millions will be scrupulously respected. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஓந்தளித்த மாப்போசி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும்,
வானவில் பண்பாட்டு மையத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது உரையை பொறுமையோடு கேட்டு அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியில் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எனக்கு இந்த அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கருத்தரங்கத்தில் தலைமை தாங்க பணித்திருப்பதை தெரிவித்ததும் நான் எல்லாம் சொன்னேன். ஏகலைவன், மகாபாரதத்தில் வில்வித்தை பற்றி எல்லாம் சொன்னேன். எனது சம்பந்தி திரு ஏ ஜின்னா அவர்கள் தான் எனக்கு சிலம்ப செல்வர் டாக்டர் மாப்போசி அவர்களை பற்றிய முழு விவரங்களை, அவருக்கு சிலம்பு செல்வர் பட்டம் செல்வின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்களால் அளிக்கப்பட்ட விவரங்களையும் எழுத்து வடிவமாக உவந்தளித்தார். அந்த உதவிக்கு அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் வரலாறு பற்றி உரையாற்ற இருக்கின்ற மதிப்பிற்குரிய டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே அவர்கள் எனது குடும்ப மருத்துவர். அவர் என்னை மறந்திருக்கலாம். 8 வயதில் நான் அவரிடத்தில் மருத்துவத்திற்கு நான் சென்றவன். அந்த வயதில் எனக்கு ஒரு சிறிய விபத்தில் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் உனக்கு அலர்ஜி, யார் கேட்டாலும் சொல்லணும்னு சொன்னாரு. 70 வயசாகுது எனக்கு இன்னைக்கு. போன வாரம் ஒரு பல் டாக்டர்கிட்ட போனப்போ அவர்கிட்ட சொன்ன ஏடிஎஸ் எனக்கு அலர்ஜி, டாக்டர் ஹண்டே சொல்லியிருக்காருன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும். எனது தாய் மாமன் பி.கே. சலாவுதீன் அவருக்கு தெரியும். அவர் வாயிலாகத்தான் அவர் எனக்கு குடும்ப மருத்துவரானார். முதல்வர் எம்ஜி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவரை சென்னை நகர் தொகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வைத்து, நான் இங்கே ஒரு இவரை எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், நான் ஒரு அமைச்சரை இங்கு நிறுத்தி இருக்கிறேன், அவரை எம்எல்ஏ ஆக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று சொன்னார் மக்களிடத்திலே. மதிப்பிற்குரிய டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முதன்மை தேர்தல் ஆணையராக அரசமைப்பு பொறுப்பு வகித்து நமது நாட்டின் தேர்தல்கள் முறையாக நடைபெறுவதற்கு பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தவர். அவருக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உற்ற நண்பர் வானவில் கே. ரவி அவர்கள் மூத்த வழக்கறிஞர். அவருடைய வழக்காடும் திறமை பிரசித்தம். எங்களுடைய 75ஆம் வருட வழக்கறிஞர்கள் எங்களது அறக்கட்டளையில் முக்கிய பங்கு வகிப்பவர். அவர் ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். எல்லாம் நமக்கு பல பயன்களை தரக்கூடிய உரைகளாக அமைய இருக்கின்றது. அவர்களது உரையை நாம் கேட்போம். அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.